நம்பிக்கையே இல்லாத நேரத்தில், சூழ்நிலைகள் மாறுபடாக இருக்கிற நேரத்தில், கண்ணீரே வரவழைக்கிற நேரத்தில், ஜீவன் போகிற நேரத்தில், தேவனே என்னை காப்பாற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போன வாரத்தில் ரொம்ப உடம்பு சூடாயிட்டு கோல்டு மாத்திரை போட்டேன். என்ன மாத்திரம் தெரியல. போட்டோன்னுமே ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் யூரின் வரல. எனக்கு யூரின் வர்றதுனால பயிரெலாம் வீங்கிட்டு உட்கார முடியல, நடக்க முடியல. நைட்டு 2 மணிக்கு வலினா வலி, பயங்கரமான வலி. ஏசாப்பா என்னால் அந்த பெட்டில் குளுக்கோஸ் போடுறாங்க, என்னால் படுக்கூட முடியல. அவ்வளோ ஒரு மரணம், மூச்சு விட முடியாத சூழ்நிலையாக இருக்குது. எங்கள் அம்மா கூட இருக்காங்க. வலினா வலி, உட்கார முடியல, நிலைக்க முடியல. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, உமே நம்பியிருக்கிற ஆண்டவரே, இது எதனால் வந்தது என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கடந்த நாட்களில் வாரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. என்ன சத்தம்னா, ஐசி வார்டில் போயிருக்கீங்களா? ஐசி வார்டில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஐசி வார்டில் வச்சுருப்பாங்க. அங்கே இறுதி துடிப்பு சவுண்டு மாதிரி டிக் 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 கேட்கும். பக்கத்தில் ஒரு டிவி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பல்ஸ்லாம் ஓடின்னு இருக்கும். அந்த சவுண்டு எங்கள் வீட்டில் சொல்ல கேட்குது. சர்ச்சுக்கு வந்து வெளியில் போகும்போது அந்த சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்கும்போது நான் அப்பவே ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவர் சத்தத்து மூலியமாக கர்த்தர் கேட்குறார். சத்தம் என் காதில் கேட்குது. உள்ளத்துலேருந்து ஒரு எனக்கு உணர்வு வருது, இது ஐசி வார்டில் இருக்கிற சவுண்டாக இருக்கிறது. ஐசி வார்டில் போக வேண்டிய தருணத்தை கர்த்தர் காப்பாற்றி எமர்ஜென்சி வார்டோடு வீட்டுக்கு திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார்.